ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, line date not bites. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, line date not bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். Take it, line date not bites. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை என்ற கோஷத்துடன் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு தான் என்பதை முன்னிறுத்தி அவர் செயல்படுவதற்கு அமெரிக்காவிலேயே கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வாழ்பவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அதிபர் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அதிக அளவில் வரிகளை விதித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு அவர் ஆதரவளித்து வருகிறார். காசா விவகாரத்தில் ட்ரம்பின் நிலைப்பாட்டுக்கு வெளிநாடுகள் மட்டுமின்றி உள்நாட்டிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நேற்று இரவு துணை அதிபர் ஜேடி வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸத் ஆகியோருடன் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகைக்கு அருகிலுள்ள ஒரு ஹோட்டலுக்கு உணவு உண்ண சென்றார் அதிபர் ட்ரம்ப். ட்ரம்பை பார்த்ததும் ஹோட்டலில் உணவு அருந்திக் கொண்டிருந்த சிலர் அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இன்றைய ஹிட்லர் ட்ரம்ப் என்றும், பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடு, வாஷிங்டனுக்கு விடுதலை கொடு என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதை பார்த்து அங்கிருந்த மற்றவர்களும் ட்ரம்புக்கு எதிராக கோஷமிடத் தொடங்கினர். இதை ட்ரம்ப் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வாஷிங்டன் நகரம் மிகவும் பாதுகாப்பாக உள்ளது. நீங்கள் வீட்டுக்கு செல்லும்போது பயமின்றி செல்லலாம். மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனால் குறைவாக குடியுங்கள் என கோஷமிட்டவர்களை பார்த்து ட்ரம்ப் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோஷம் எழுப்பிய நபர்கள் ட்ரம்பின் பாதுகாவலர்களால் ஹோட்டலை விட்டு வெளியேற்றப்பட்டனர்.